வரலாற்று ஆசிரியர் திருமதி சத்யபிரபா அவர்களே. தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற ஒரு பெண்ணை பத்தி பேசுறதுக்காக நான் ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னு, பெரியவங்க போராடுறது அப்படிங்கிறது வேற விஷயம். அந்த தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிறவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்க பிறக்கவும் இல்லை, தமிழ்நாட்டை வந்து பார்க்கவும் இல்லை. தென்னாப்பிரிக்கா கண்டத்துல அவங்க அப்பா அம்மா வந்து பிழைப்புக்காக அங்க போன இடத்துல பிறந்த ஒரு பெண். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காந்தியடிகளோடு இணைந்து நம் இந்திய சுதந்திரத்திற்காக அங்க போராடினாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவருக்கு வயது 15. தன்னுடைய 15வது வயதில் போராட்டத்திற்காக சிறை சென்றார்கள். அங்கு அவருக்கு சரியான உணவு வழங்கப்படாததுனால உடல்நல குறைவு ஏற்பட்டு 16வது வயதுல அவங்க உடல்நல குறைவுற்று சிறையில கஷ்டப்பட்டதுனால மரணம் அடைந்தார் அப்படிங்கிறாங்க. மகாத்மா காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து இந்தியர்கள் அடிமைகளாகவும் பொம்மைகளாகவும் நடத்தப்பட்டனர். முதல் பிரதமராக பதவியேற்ற ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திர தினத்தன்று டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவர். நம் நாட்டின் தேசிய கொடி மூவண்ண கொடியாகும். வெள்ளை நிறம் அமைதியையும் தூய்மையும் உணர்த்துகிறது. பச்சை நிறம் செழுமை மற்றும் அழகை உணர்த்துகிறது. நீல நிற அசோக சக்கரம் எனப்படுகிறது. இந்த இந்திய சுதந்திர நாளில் அனைத்து மக்களிடத்தும் சகோதரத்துவத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுவோம். ஜெய்ஹிந்த். ரோஹித் சர்மா அவர்கள். ஆடுவோமே பல்லு பாடுமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடி மகிழ்ந்த அந்த நாள் ஆகஸ்ட் 15. சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை இல்லை, அது நம் முன்னோர்களின் ரத்தத்தையும் சுவாசத்தையும் கண்ணீரையும் கலந்து உலக வரலாற்றில் அகிம்சை என்ற வழியால் எழுதப்பட்ட மிகப்பெரிய சரித்திரமாகும். இந்தியாவிலேயே முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்த வீர மங்கை வேலுநாச்சியார் தான். ஜான்சி ராணிகளுக்கு முன்பே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு உதவி தலைமை ஆசிரியர் கவர்னர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று ஆசிரியர் நௌசாத் பேகம் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. சோசியலிஸ்ட் நாடு, குடியரசு நாடு, மக்களாட்சி நாடு. இந்தியா செகுலர் நேஷன், மத சார்பற்ற நாடு. ஒரு மாற்றம் என்பது இன்று 24 மணி நேரத்தில் நிகழ்ந்து விடுகிறது. இன்றைய தொழில்நுட்பம், ஊடகம் என அனைத்தும் மாற்றத்தை உடனடியாக நிகழ்த்தி காட்டுகிறது. ஆனால் அன்று சுதந்திரம் என்ற மாற்றத்தை அடைய எத்தனை வருடம், எத்தனை போராட்டங்கள், எத்தனை புரட்சிகள், எத்தனை உயிர் தியாகங்கள். ஒன்றை மட்டும் மறக்காதீர்கள், பெண் சுதந்திரம், கல்வி மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி என ஏற்பட்ட மாற்றங்கள் அனைத்தும் சுதந்திரத்திற்கு பின் போட்ட விதையே. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, எந்நாட்டு மக்கள் மீதும் படையெடுக்காத நாடு, அதிக அளவில் பொறியாளர்களை கொண்ட நாடு, விண்வெளி துறையில் சாதனை புரியும் நாடு, அதிக இளைஞர்களை கொண்ட நாடு என பல பெருமைகளை தனக்குள் வைத்து தன்னிகரற்று விளங்குகிறது நம் இந்திய திருநாடு. இறுதியாக மகாகவி பாரதி பராசக்தியிடம் கேட்ட வரத்தை நம் அனைவருக்காகவும் கேட்டு நிறைவு செய்கிறேன் எனது உரையை. நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே இன்றெனக்கு தருவாய். என்ற முன்னை தீயவனை பயன்கள் இன்னும் மூழாது அழிந்திட வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையற செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. தன்னுடைய பேச்சுக்களால் அரங்கத்தை எப்பொழுதுமே கட்டி போடக்கூடிய நமது பேச்சாளர், எப்பொழுதும் எதுகையும் வானையும் தனது சொத்தாகவே கெத்தாக வைத்துக் கொண்டு பேசக்கூடிய நமது தமிழாசிரியர் புரிய சரவணன் ஐயா அவர்களை. பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிக வேகமாக செயல்பட்டார். ஆசியாவின் ஜோதி என்று அழைக்கப்பட்டவர் அரிய பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டினார். 5 ஆண்டு திட்டங்களை தீட்டினார். அதனால அதன் விளைவாக நமக்கு விவசாயம், தொழில், கல்வி, சுகாதாரம், குடிநீர், சாலை வசதி, இது இல்லாமல் தொலைத்தொடர்பு வசதி, இதெல்லாம் வந்து மிக மிக வேகமாக வளர்ந்தது. இப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்குனாக்க, நம்முடைய நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குனாக்க, உலக அரங்கில் வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து சுதந்திரம் தான். நம்முடைய நாட்டினுடைய மதிப்பு உலக அரங்கில் வந்து உயர்ந்து கொண்டே போகிறது. உதாரணத்துக்கு நாம வந்து விவசாயத்தில் தன்னிறைவு எப்போதும் அடைந்து விட்டோம். நாம வந்து உணவுக்காக கையேந்துகிற நிலைமை இப்போ இல்லை.
மாணவர்கள் அறிவிப்பு. உற்சாகம் நமது பள்ளியின் ஆசிரியர்கள் ஒவ்வொரும் சிறப்பான முறையில் தனக்கே உரிய தனி பாணியில் சிறப்புரையாற்றி சுதந்திரத்தை நாம் கடந்து வந்த பாதைகளை நம் கண்முன்னே கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை இவ்வேளையில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மாணவர்கள் போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்கள் மிடுக்கான பேச்சாலும் தன்னுடைய தனித்திறன்களாலும் தனிப்பட்ட நடையினாலும் இங்கு வந்து பேசிய அனைத்து மாணவர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிடு நம் கண்முன்னே அழகாக கொண்டு வந்து கண்ணுக்கு விருந்தளித்து நம்ம எல்லாம் அதிசயத்தில் ஆழ்த்திய அந்த மாணவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கு நன்றிகள். அடுத்து நடனமாடிய மாணவிகளுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அவர்களை உற்சாகப்படுத்திய ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றிகள். இவ்விழாவினை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து இருபால் ஆசிரியர் சான்றோர் பெருமக்களுக்கும் எனது அன்பு மாணவ செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுதமேந்திய நேதாஜியும் எழுதுகோள் கொண்ட பாரதியும் கப்பலோட்டிய வஉசியும் கொடியை ஏந்திய குமரனும் பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை நாம் அனைவரும் ஒற்றுமையாக பேணி காப்போம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த்.